ஃபேன் பாய்னா இப்படி படம் எடுத்து உயிரை வாங்குவாங்களா? ஏண்டா நீங்கள் ஃபேன் பாயாக இருந்தால் அந்த காலத்தில் மன்னர்களை வந்து புகழ்ந்து பாடி புலவர்கள்லாம் பரிசு வாங்கிட்டு போவாங்களே, அந்த மாதிரி வாங்கிட்டு போங்க. அல்லது முருகரை பார்த்த உடனே ஔவையார் பாட்டு பாடின மாதிரி பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா அப்படி பாடின மாதிரி நீ வேணால் அஜித் வீட்டு வாசலில் போய் உட்காந்துக்கிட்டு பழம் நீயப்பா பழுத்த பழம் நீயப்பான்னு பாடி ஏதாவது பரிசு கிடச்சா வாங்கிட்டு போ. அதை விட்டு ஃபேன் பாயினா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி எங்கள் தாலியை ஏன்னாக்குறீங்க? எவனுமே ஆடியன்ஸை மனசில் வச்சுட்டு ஆடியன்ஸுக்காக படம் எடுக்கிறது கிடையாது. எவன் ஹீரோவோ அந்த ஹீரோவுக்கு ஃபேன் பாயாக மாதிரி எந்த ஒரு கதையும் திரைக்கதையும் இல்லாமல் ஒரு செட்டை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு துப்பாக்கி எடுத்து எல்லாம் வரவன் போகிறவங்களாம் சுட்டுவிட்டு ஃபேன் பாய் சம்பவம் முடிஞ்சு போச்சு எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வைக்க வேண்டியது. படம் முழுக்க ரெஃபரன்ஸ்னு போட்டு சாவடிச்சுட்டாங்க. அதே போல் படத்தில் வந்து பழைய பாட்டு அங்கே 1-2 இடத்துல வரலாம், அது பொருத்தமாக இருந்தால் அது சரியும் கூட. படம் முழுக்க எப்போ பார்த்தாலும் பழைய பாட்டை போட்டு சாவடிச்சுட்டாங்க. முழு பாட்டாக வேறு போட்டாங்க. இந்த மப்சல் பஸ்ஸில் வெளியூருக்கு போயிட்டு வந்த மாதிரி